கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் படாத பாடு கிடையாது. இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், இவர்கள் உண்மையில் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் நான் டிஃபன் சாப்பிட்டு வரட்டுமானேன்னு கேட்பாங்க. அவ்வளவு எளியவர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து 5ஆம் இடத்துல குரு வந்து அப்படியே சரி, உங்கள் வேதனை எனக்கு புரிஞ்சுது. போன வருடம் ஃபுல்லாக இப்படி தான் சொன்னாங்க எல்லாரும். உங்கள் கெட்ட நேரம் அவர் ஆஃப்லைனில் போயிட்டார். போன அக்டோபரில் தொடங்கி இந்த மார்ச் வரைக்குமா ஒரு மனுஷன் ஆஃப்லைனில் இருப்பான். இப்போ தான் ஜாபுக்கு சார்ஜ் எடுத்தார். சார்ஜ் எடுத்தோன்னு அவர் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துக்கு வந்த குரு பகவான் புதுசாக வேலை தர போகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வினோத். நாம் ஒரு பணியிடத்தில் வேலை பார்க்குறேன் சார், நான் ஒரு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஒரு டீம் மெம்பராக இருந்தேன், இப்போ நான் டீம் லீடர் ஆகிறதுக்கான முயற்சிகளில் இருக்கேன் போன்ற விஷயங்களை கொடுப்பார். ஒரு ஸ்கோப் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ 3-4 ஸ்கோப் பார்க்குறேன் போன்றவைகளை தருவார். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் முடிவு பண்ணா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அந்த மாதிரி ராகு நினைத்தால் எதையும் செய்வார். குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். அதுதான் குரு. காரணம் என்னன்னா, ஒரு வாத்தியார் முடிவு பண்ணிட்டார். அது பாக்ஸிங் வாத்தியாராக இருக்கலாம், குத்துச்சண்டை வாத்தியாராக இருக்கலாம், என்ன வாத்தியார் யாரை வேணா இருந்துக்குங்க. குரு முடிவு பண்ணிட்டார், அந்த வாத்தியார் முடிவு பண்ணிட்டார், இந்த ஸ்டூடெண்ட்டை நான் டெவலப் பண்ணி காட்டுறேன்னு. எப்படி நீங்கள் மாறுறீங்க, அதான் பிளஸ்டுன்னு பேர். நமக்கு வெறி வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லை. வாத்தியாருக்கு வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் பையனை நான் டெவலப் பண்ணி காட்டுறேன்னு. உங்கள் லைஃப் அவர் யாருக்குள்ளே வச்சிருக்கிற ஈகோவோ அவர் உங்களை டெவலப் பண்ணுறார். ஆனால் டெவலப் பண்ணனால நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க. குரு 6ஆம் இடத்திற்கு வந்து வேலையோட நெளிவு சுழிவெல்லாம் சொல்லி தருவார். குரு 6ஆம் இடத்திற்கு வந்ததால் வாழ்க்கையில் தலைகீழ உங்களை மாற்றுவார். இதெல்லாம் குருவே செய்வார். கரெக்டாக எந்திரி, படி, ஓடு 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 ஓட வைப்பார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10 பார்க்குறார். தனியாக வேலை செய்யணும், நான் ஏன் முன்னுக்கு வரக்கூடாது, எனக்கு என்ன குறை போன்ற எண்ணங்களை உருவாக்குவார். என்னைக்கு நீங்கள் தனியாக இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுங்கிற தைரியம் வந்துருச்சோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அவ்வளோதான். 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார். அடுத்த குரு பகவான் என்ன பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது என்ன, ஒரு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சுப விரயங்களை உண்டாக்குறார். வீடு ஃபுல்லாக ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வரும் கஷ்டம்தான் சார் இருந்தது. கடங்காரன் குரல் தான் கேட்டுது. ஃபோன் எடுத்தால் இஎம்ஐ எப்போ கட்டுறீங்கன்னு தான் கேட்பான். இப்போ ஃபோன் எடுத்தால் அண்ணே ஒரு நல்ல செய்தினே, இது மாதிரி தங்கச்சி கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக எனக்கு காதில் கேட்குது போன்ற மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க வாழ்க்கையை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது விஷயம். சனி ஏற்கனவே 2ஆம் இடத்துல உட்காந்து என்னடா பிளஸிங் கொடுக்கலான்னு உட்காந்துருக்கார். அதை குருவும் பார்க்கிறார். அப்போது பணம், பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், அந்த மாதிரிலாம் பணம் வரப்போகுது. எங்கிட்ட சார் பணம் வரும், எப்படி வரும் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் பார்க்குற வேலை 20,000 ரூபா சம்பளம், அதே சம்பளம் தான் எனக்கு திரும்ப வரப்போகுது. அப்புறம் இங்கேருந்து பொன்மகள் வருவா. அங்கே தான் இருக்குது விஷயமே. 10 குரு பார்க்கறதுனால புது பிஸ்னஸ் இந்த வருஷம் பண்ணுவீங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் இவ்வளோ சம்பாதிச்சு நீங்களே யோசிக்க மாட்டீங்க. அதான் அதில் இருக்க விஷயம். அது பெரும்பாலும் மேன்பவர் சம்மந்தமான பிஸ்னஸ். உங்களுடைய பேச்சு திறமையால் ஒரு விஷயத்தை விற்று கொடுப்பீங்க. ஒரு நல்ல சேல்ஸ்மேனாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். வேணா பாருங்கள், 8 மணி வரைக்கும் வேலை கம்பெனிக்கு போவீங்க, 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க. நல்லா இருப்பீங்க, ஜொலிக்க போகிறீங்க. இவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் ஹெல்த்னா எப்படி குறிச்சு இருக்கும்? 6ஆம் இடத்துல தான் குருவே இருக்காரு. உச்சம் பெற்ற குரு. 6ஆம் இடம் என்பது தான் ஹெல்த்து. அதில் குருவே இருப்பதால் உடல்நிலை அவரே சரி பண்ணிடுறார். மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உடல் பருமன், ஒபிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி பண்ணுவார். பெரும்பாலும் குரு வந்து இது ரிலேட்டடான காடு தான். ஸோ அதெல்லாம் சரி செய்வார். எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 100க்கு 97 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா,
கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப் போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. கும்பராசி நேயர்களுக்கு 2026 ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சியாக அமையுமா? கொஞ்சம் நிதானமாக போங்க சார். இந்த ஒரு வருஷம் குரு பார்வை உங்களுக்கு இல்லை. பக்கத்து வீட்டுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. புதுசாக எதுவும் தொழில் அமையாது. கடன் வாங்கி பண்ணால் கூட அதில் 1008 பிரச்சனை வரும். அதுலேயும் வேற்று மொழி இனத்தவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நான் ஊர் விட்டு ஊர் போய் ஏதாவது தொழில் பண்ணட்டுமா? எங்கே இருக்கும் முதல்ல பணம் வேணும் இல்லைங்களா? அங்கே போனால் மாத்திரம் உங்களை விட்டுருவா போகுது. நீங்கள் வேண்டாம், பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறது நல்லது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இப்போ இருக்கிற தொழிலை பார்க்கறது நல்லது. சார் ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க சார், எவ்வளோ நேரம் வேலை செய்கிறது? அதனால் இருக்கிற வேலையில் என்னால் வேலை செய்ய உடம்பு தாங்கணும்ல சார். ஒரு மனுஷன் 8 மணி நேரம் வேலை செய்யலாம், 10 மணி நேரம் வேலை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்டை கட்டுறாங்க. நானே அதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சா கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்னங்க பண்ணுறது? கொஞ்சம் ஒரு 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 வருஷம் தள்ளிங்களேன். சிம்மத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு இடமாற்றம் வரும். ஆனால் எனக்கு பயம் என்னென்னா, அவன் வேலையை கொடுத்து திருப்பியும் பிரச்சனையை அவன் உண்டாடிட்டு கொடுக்கக்கூடாது. இந்த புது ஆளுங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது தெரிஞ்ச ஆளுங்களை எவ்வளோ மேல். அவனாவது சரி போனால் போதுன்னு விட்டுருவான். ஆகவே இருக்கும் இடத்த பாருங்கள். அதே மாதிரி லூஸ் ஸ்டாக் விட்டுருங்க. ரொம்ப தேவையில்லாமல் அவன் இப்படி இவன் இப்படி
அடுத்தவன் இல்லாத போது நீங்கள் பேசாதீங்க. அது அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி உறவுகளில், அக்கா தங்கச்சி உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகளில் மிக கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். நான் வந்து மெட்டலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னா மெட்டல் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டே வேணாங்கிறேன். அப்போ மெட்டல் தனியாக எதுக்கு? அதுவும் வேண்டாம். 3 வேளை சாப்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வாங்க. ரொம்ப கஷ்டமான பலனை தவிர்க்கிறதுக்கு தான் நான் ஒரு கோயில் சொல்ல போகிறேன். மற்ற ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக சுப பலன் கிடைக்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும், அப்படி ஒரு பலன் சொன்னேன். ஆனால் இந்த கும்பராசி நேயர்களுக்கு எனக்கு நிம்மதி வேணும் சார், அந்த நிம்மதி இல்லாதனால அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது. அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுனால தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாதனால தோள்பட்டு வலி, மூட்டு வலி, கால் வலி, இதனால எனக்கு பெரும் நரம்பு பிரச்சனை. இதெல்லாம் தீர்றதுக்கு என் கஷ்டம் போகிறதுக்கு வழி சொல்லுங்கள். சுபபலன் கூட அப்புறம். முதல்ல இந்த பிரச்சனையை விட்டேன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் என் வண்டி ஓடிடும் சார். எப்பவுமே கும்பராசி நேயர்கள் வந்து உழைக்கிறதுக்கு வந்து பயப்பட மாட்டீங்க. ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அடுத்தவங்க சொத்தையும் கேட்க மாட்டீங்க. உங்கள் சொத்தை உங்களுக்கு வந்து சேராது. அதனால் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க. திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த நலக்குளத்தில் இருக்கிற நீரை வந்து தலையில் தெளிச்சுக்கிட்டு விநாயகருக்கு வந்து ஆனந்தத்தை தரக்கூடிய விநாயகர், அந்த விநாயகருக்கு வந்து ஒரு சூரத்தேங்காய் விட்டுட்டு சிவன், அம்பாள், சனீஸ்வரருக்கு ஒரு தீபம் போட்டு வாங்க. ஒரு அர்ச்சனை பண்ணிங்க. வஸ்திர தானம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேஷ்டி ஷர்ட்டு ஒரு ஜோடியாக கொடுங்க. எப்பவுமே ஒன்றா கொடுக்காதீங்க. ஒரு ஆடை, ஒத்த ஆடை கொடுக்கக்கூடாது. ஒத்த ஆடை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் இல்லை. அதுவே ஜோடியான ரெட்டாடை ஒரு பெண்ணு ஒரு ஆண் 2 பேருக்கும் கொடுங்க. அந்த ஈஸ்வரனே வந்து வாங்குவான் அந்த வஸ்திரத்தை. உங்களுக்கு பணம் இருக்குது சார், ஏதோ கொஞ்சம் பணம் இருக்குது சார், ஏதோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தானம் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா சுவாமிக்கே வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அம்பாளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க. அதையெல்லாம் நீங்கள் அலங்காரம் பண்ணி பார்த்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி எள் சாதம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. 100க்கு 75 மார்க் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வருஷம் 75 மார்க் தாராளமாக வரும். உழைப்பே உயர்வு. நம்ம வேலை என்னவோ அதை ஒண்டி பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸஸாக கிடைக்குமா அப்படின்னா வரவு என்னவோ செலவு பார்த்துங்க. செலவு அதிகமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. 1 வருஷம்தான், பயப்படாதீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார். அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லெல்லாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே சார். உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார். வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில்
அதுலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தா துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவன். கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். குரு வந்து இங்கே உங்களுக்கு யார், ஸ்தான அடிப்படையில் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. ரெண்டுமே பொருளாதாரங்கள் தொடர்புடையது தான், குடும்பம் அமைப்போட தொடர்புடையது தான். பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், சந்தோஷம், ஹாப்பி எல்லாமே கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த லாபஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசிக்கு போக போகிறார். கடக ராசி என்று 6ஆம் இடம் அப்படின்னும் போது வந்து 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம்.
ஒரு நல்ல கிரகம், நமக்கு லாபத்த குடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல மறையிறதுனால நமக்கு நல்லது உண்டா? அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பான முறையில இனிமே தான் சிறப்பான, தரமான யோகங்கள நீங்க பார்க்க போறீங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 6ஆம் இடத்துல போய் அமரும் பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா, கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் ஏற்கனவே எங்க இருக்காருன்னா, மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. மீன ராசி குருவுடைய வீடு. அப்ப இயற்கையாவே வந்து இயற்கை அசுபரான சனி உங்க ராசிநாதனா இருந்தா கூட சனி வந்து இயற்கை அசுப கிரகம். இயற்கை சுபர், இயற்கை அசுபர் அப்படின்னு நம்ம கிரகங்கள பிரிச்சிருக்கோம். அந்த வகையில சனி பகவான் வந்து இயற்கை அசுபர். அவர் வந்து ராசிக்கு 2ஆம் வீடான உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல மீன ராசியில இருக்காரு. மீன ராசி குரு பகவானோட வீடு. குரு பகவானோட வீட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவத்தன்மை இயற்கையாவே வந்துரும். அப்ப ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. நல்ல சிந்தனைகள், நல்ல முயற்சிகள், நல்ல செயல்பாடுகள் கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த விஷயங்கள்லாம் இன்னும் மேம்படுத்துற விதமா ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வையும் கிடைச்சிரும். குரு பார்வை வந்து ராசிநாதனுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு, அதாவது உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானம்ல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவானுக்கு நீதிமான்னு சொல்லக்கூடிய, கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது. ஸோ இந்த குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கும் பட்சத்தில, உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், புரிதலும் எல்லாத்துக்கும் வந்துரும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் இடம், 6ஆம் இடம் தொடர்பு அப்படின்றது வந்து, நீங்க பல பேத்துக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் குடுக்கக்கூடிய, நல்ல மதிப்ப சம்பாதிக்கக்கூடிய நபர்களா மாறப் போறீங்க. 2, 6 தொடர்பு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்த பேச்சின் மூலியமா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ லாபம்ன்ற அளவுக்கு, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமே பொன்னாக போகுது, காசாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஏன்னா குரு பார்வையில, குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனா வந்து இருக்காருன்றபோது, அது வாக்குஸ்தானமும் வரதுனால, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வேல்யூபிளான வார்த்தைகளா இருக்கும். அத வந்து சரியான விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. யாரையும் நீங்க இனிமே எப்பயுமே செய்ய மாட்டீங்க. யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ, யாரையும் சபிக்கிற மாதிரியோன்னு வாக்கு அமைப்பு உங்களுக்கு கிடையாது. எல்லாரையும் நல்லா இருக்கட்டும்ன்றது தான் உங்களோட வார்த்தைகள்ல நீங்க வெளிப்படுத்திட்டு இருப்பீங்க. அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் மேலும் மேலும் பெருக போது. அதன் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்க உங்களுடைய வார்த்தைய கேட்டு நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது. நடக்காதவங்க அவங்க விதிப்படி அவங்க போகட்டும். எதுவா இருந்தாலும் நல்ல சிந்தனையோட, நல்ல எண்ணங்களோட நீங்க அடுத்தவங்களுடைய மனசோடைய சங்கடங்கள போக்கக்கூடிய இடத்துல வரக்கூடியதுனால, உங்களுடைய அ பண்புகள் உயர்ந்து நீங்க அதன் மூலியமா சிறப்பா இருக்க போறீங்க. நம்ம 18 சித்தர்கள்ல திருமூலர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருக்கிறதுலயே மிக சிறந்த அறம், ஒரு நல்ல செயல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதோ, ஏன் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு உணவு குடுக்குறதோ, இல்ல சக மனிதனுக்கு உணவு ஈட்டுறதோ எல்லாம் விட மிக சிறந்த ஒரு அறம் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனசுக்கு ஆறுதலான 4 வார்த்தைகள பேசுறது தான் வந்து உலகின் சிறந்த அறம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த தொடர்ந்து செய்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு, அதன் மூலியமா இன்னும் வந்து நீங்க அந்த விஷயங்கள சிறப்பா செய்ய போறீங்க. அதன் மூலியமா எல்லாரோட அன்பையும் பெற்று, எல்லாருக்கும் ஒரு பிடித்த நபரா இருந்து, அதன் மூலியமா உங்க வாழ்க்கை தரத்த உயர்த்திக்க போறீங்க அப்படின்றது தான் இந்த குரு பயிற்சியின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 6ஆம் இடத்துல அமரக்கூடிய தனக்காரகனுடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அது 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ரு ஸ்தானம். நோய், எதிரி, கடன குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல அமரக்கூடிய சுபகிரகமான குரு பகவான் இந்த விஷயங்கள், அதாவது நோய், எதிரி, கடன் இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்துருவாருன்றத நான் முதல் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நோய், எதிரி, கடன்னா நம்மளுடைய நமக்கு வர வேண்டிய கடன், நாம குடுக்க வேண்டிய கடன், இது விதங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கியத்துல இருக்க குறைபாடுகள். 6ஆம் இடம்ன்றது வந்து தீரக்கூடிய நோய்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அதனால வந்து இனிமே உங்களோட ஆரோக்கிய மேம்பாடுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அனாவசியமான பிரச்சனைகளால, தப்பான புரிதல்னால உங்க மேல மன வருத்தத்துல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தன்னோட தவற உணர்ந்து நீங்க சரியா தான் இருந்திருக்கீங்க. நாம தான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து உங்க மேல மீண்டும் நல்ல மதிப்போட உங்கள்ட்ட நட்பு பாராட்ட வருவாங்க. சந்தோஷமா அத நீங்க எடுத்துக்கலாம். அதன் மூலியமாவும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுபோக குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பார்வை குடுக்குற மாரி, உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும் பார்வை குடுக்க போறாரு. தொழில் ஸ்தானம், தனஸ்தானம், சேவை ஸ்தானம் 3ம் தொடர்புடைய இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயல்களால, உங்களோட வேலைவாய்ப்பின் மூலியமாக, உங்களோட முயற்சிகள் மூலியமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி, நீங்க உங்க வாழ்நாள் முழுமைக்கும் மிக மகிழ்ச்சியா, சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கை சூழல இந்த குரு பகவான் குடுக்க போறாரு. அதனால நிம்மதியா, சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு
வர்றதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுனால, உலகத்துக்கே நல்லது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவு இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி, அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து, அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு, மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலன மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்கள மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி. இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில கோச்சார பலன்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2வது நிலை. அதுக்கு அடுத்ததா கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலயும். சூரியன்லேருந்து ச அது தனிப்பட்ட ஜாதகத்துல மட்டும் இல்ல. உலகியல் ரீதியாவும் இப்போ சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்ப ராசி அடிப்படையில சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில கோச்சார பலன்கள் சொன்ன மாரி, சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான், இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா? அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமா, ஸோ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்ப ராசி அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, அத தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைய நம்ம சீரா கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாரி உங்களுடைய சுயஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்துல, தாராளமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன்.
மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். 6ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், அடுத்து ஒரு எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட. இந்த இடத்துல ஒரு சுப கிரகம் வருது அப்படின்னாலே இந்த கும்பராசி என்பர்களினுடைய நேர்மையான குணங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறப்போகுது. அந்த பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நேர்மையா சில இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் நடக்கிறீங்களோ அந்த நேர்மையான சில எண்ணங்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு எதிரிகள் தொந்தரவுகள்ல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு கடனையும் கொடுக்கும் இந்த காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் கடனை கொடுத்தாலும் அந்த கடனாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வாழ்க்கை வளர்ச்சி அப்படின்றது ஒரு நிம்மதியான ஒரு லைஃப். ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா உறவுகளை இழந்திருப்பாங்க, தன்னுடைய வருமானத்தை இழந்திருப்பாங்க, தன்னுடைய சொந்தங்களை இழந்திருப்பாங்க. இப்ப தனி மரமாக யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள ஒரு இருட்டறையில இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும், அதே மாதிரி ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்ன மாதிரியான இவங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் இவர்களுக்கு லாக் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஒரு லோனுக்கு போறாங்க அப்படின்னா இவர்களினுடைய அந்த லோன் கொடுக்கும்போது சரி பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வீடு வாங்க போறாங்க அப்படின்னா அந்த வீட்டை காமிக்கிறவங்க இவங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியாக உங்களுடைய பணம் கண்ணாபின்னாக, அதாவது ஒரு தேவையில்லாத செலவுகளுக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கும் போகக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கு. இப்போ அதனிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சேமிப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய ஒரு நேரம். பணத்தை ரொம்ப பாதுகாத்து சேமிக்கக்கூடிய ஒரு நேரம். சிக்கன செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான முழு அமைப்புகளையும் இந்த கும்பராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் பெற போறாங்க. அதாவது படிச்சு முடிச்சாச்சு, ஒரு வேலைக்கு போகணும், இல்லை உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு 100% அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. இதனால வெளிநாட்டுக்கு போகும்போது இவர்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது 2 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம். ஆனால் வெளிநாட்டுக்கு போகும்போது சாதாரணமாக போக முடியுமா, நம்ம நினைச்ச உடனே நமக்கு அந்த வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு லோன் வேணும், அதுக்கப்புறம் அங்க அதுக்குண்டான தகுதிகள் வேணும், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க அதற்குண்டான வாய்ப்புகளும் வேணும். இந்த 3 விஷயங்களும் இந்த குரு பகவான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள், ஈகோ கிளாஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உறவுகள் ரீதியான சில பிரச்சனைகள், இதெல்லாமே கடந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சி அதிலிருந்து சில நிவாரணத்தையும் கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வழக்குகளை கொடுத்து விவாகரத்துக்கு உண்டான சில முயற்சிகளையும் செய்வார். இதுதான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான இந்த குரு பயிற்சி காலகட்டம். சில பேருக்கு உங்களுக்கு வழக்குகள்ல விவாகரத்து கிடைக்குது அப்படின்னால அதனால மன வெறுப்பு அப்படின்றது வேண்டாம். ஏன்னா அந்த விவாகரத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய நன்மைகளுக்காக செய்கிறார். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நீங்க அடிபணிஞ்சு போயிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த விவாகரத்துகள் மூலமாக அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதனால நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம போச்சு, நம்மளுடைய குழந்தைகளை பார்க்க முடியாம போச்சு, அதெல்லாம் நீங்க எதுவுமே வருத்தப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு மட்டும் நீங்க அதற்குண்டான ரைட்ஸை மாத்திரம் நீங்க லீகலா கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகளும் இருக்க போது 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகள், தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகப்படியான
அதிகப்படியாக தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை இந்த கும்பராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். ஆக மொத்தத்துல இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு 7.5 சனியிலிருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும், சில விஷயங்கள்ல பாதிப்புகள்ல இருந்து திடீர் திருப்பமாக அதுல அந்த விஷயங்கள் பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலுமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும். குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுக்கிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயன சயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.